எப்படியெல்லாம் நோய் வருது, யாருக்கெல்லாம் அந்த நோய் ஈஸியா வருதுன்னு பாக்கலாம். ஓகே, ஒண்ணு, நம்மளோட காத்து மூக்குல எந்த பிரச்சனையும் இல்லாம, அதாவது எந்த அடைப்பும் இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஈஸியா நம்மளோட நுரையீரலுக்கு போயிடுச்சு. நுரையீரல்ல இருந்து அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப நார்மலான ஃபங்க்ஷன். ஒருவேளை நம்மளுக்கு மூக்கு வந்து அடைப்பு இருக்கு, சளினால அடைப்பு இருக்கு, அடுத்தது இந்த மூக்குடைய நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மூக்குக்குள்ளேயே சில பேருக்கு வந்து சத வளர்ச்சி இருக்கும். சோ அது இருக்கும் போது நம்மளோட ஈஸியா காத்த உள்வாங்கவும் முடியாது, வெளியில தள்ளவும் முடியாது. இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது, நம்மளுடைய இந்த மூக்குல இருக்கிற எலும்பு வந்து நேரா இல்லாம சில பேருக்கு வளைஞ்சிருக்கும், நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க. இத டீவியேட்டட் நேசல் செப்டம், நேரா வரக்கூடிய அந்த மூக்கு வளைஞ்சு போய் இருக்கிறதுனால அந்த காத்து ஈஸியா சுவாசிக்க முடியாம அந்த சுவாசத்துல பிரச்சனைகள் வரவங்களுக்கு. அடுத்தது அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா, ஒரு தூசி பட்டா உடனே தும்மல் வருது, இல்ல ஒரு செடியில போய் செடியில தண்ணி விடும் போதோ, இல்ல அந்த பூல இருக்கிற அந்த சின்ன சின்ன மகரந்தங்கள் சொல்லுவாங்க, அது நம்ம சுவாசிக்கும் போது ஏற்படுற அலர்ஜினாலேயோ, இல்ல ஒரு புகையோட அலர்ஜியோ, இல்ல பெட்ரோல் ஸ்மெல்லோ, இல்ல வண்டியில போயிட்டு இருக்கும் போது வர அலர்ஜியோ, இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கிற அந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ், ஈஸியா அலர்ஜினால டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஆட்களுக்கு. சோ இவங்க எல்லாருக்குமே இந்த சைனஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா சைனஸ் ஐட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ நம்ம எப்பவுமே லாஸ்ட்ல ஐடிஐஎஸ் அப்படின்னு போட்டோம்னா அதுல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ எப்போ ஒரு இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகும்னா, ஒண்ணுல பாக்டீரியாவனாலயோ இல்ல வைரஸ்னாலயோ இல்ல வேற ஏதாவது காரணங்கள்னாலயோ அந்த சைனஸ், இந்த 4 சைனஸ் சொன்னல, அதுல ஏதாவது ஒரு சைனஸ்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஒரு கிருமி உள்ள போயிடுச்சு அப்படின்னா அந்த காற்றுப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும், கொஞ்சம் வீக்கம் வர ஆரம்பிக்கும். அப்போ அது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, சளித்தன்மை கொண்ட ஒரு மியூக்கஸ் வந்து அது சுரக்கணும். சோ அது ஒருவேளை அதிகமா சுரக்கலாம், இல்லைன்னா கம்மியா சுரக்கலாம். சோ இதுதான் இதுல இந்த மாதிரியான ஆள்களுக்கு ஈஸியா இந்த சைனஸ் ஐட்டிஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி அதிகமான இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, ஐட்டிஸ், சைனஸ் ஐட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்துருச்சு. அப்போ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த இடத்துல ஒரு அந்த சளித்தன்மை கொண்டது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகி பிளாக் ஆகும், நோஸ் வந்து பிளாக் ஆக ஆரம்பிச்சிடும், அடைப்பு ஏற்பட்டுரும். ஒண்ணு. ரெண்டாவது, மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படும். மூணாவது, நம்மளுடைய இந்த மூக்குல இருந்து தொண்டை வரைக்கும் நமக்கு ஒரு எரிச்சல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில சமயம் நம்மளோட சுவாசிக்கிற காத்தே வந்து ஒரு சின்ன சின்ன இரிட்டேஷன் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மியூக்கஸ் உடைய சுரக்கிற தன்மை வந்து உள்ள கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா அதிகமா இருக்கலாம். ஓகே, அடுத்தது, நம்மளுடைய மூக்குல இருந்து தொண்டை பகுதி வரைக்குமே இந்த பாக்டீரியல் அதிகமான கிருமிகள், பாக்டீரியாவோ வைரஸோ எதா வேணா இருக்கலாம். அதனால என்ன ஏற்படும்னா ஒரு விதமான வலியும் எரிச்சலும் வீக்கமும் ஏற்பட்டுட்டு இருக்கும். Subscribe for more videos. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.